அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்தான். தமிழ் மாதங்கள் 12 கடைசி மாதம். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடம் மாறாரு. 27ஆம் தேதி வக்கரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வருகிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். கும்பராசியில் இருக்கும் சுக்கிரன் 17ஆம் தேதி மீனராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் பயணம் செய்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். இவ்வாறு கிரகநிலைகள்லாம் இந்த பங்குனி மாதத்தில் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். அதை பற்றி தான். ஆற்றல் காரகனையும் கலை காரகனையும் தம்முள் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். தடைப்பட்டிருந்த செயல்கள் வெற்றியாகவும், புதிய தொழில் தொடங்கவும், வெளிநாடு செல்லவும் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு அனுமதி கிடைக்குமுங்க. புதன் பகவானின் சஞ்சார நிலையால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். என்றாலும் கையெழுத்திடும் முன்னாடி படித்து பார்த்து சரி பார்த்து நீங்கள் கையெழுத்து போடணும். சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்கள் பணிகளை மற்றவங்கள்ட்ட ஒப்படைக்காமல் தாமே அந்த செய்யணும். சிரமங்கள்லாம் எதிர்பார்க்காம அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் உங்களை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்வாங்க. உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்வீங்க. இது ஆதாயத்தை நோக்கி செல்லும். வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராசிரம தினம் ஏப்ரல் 1, 2. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 15, 19, 24, 28, ஏப்ரல் 6, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மகாலட்சுமியை வழிபட செல்வம் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரோகிணியை பற்றி தான். மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கூட்டு கிரகங்களால் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் சேரும். வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றியாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் இனிமேல் முடிவுக்கு வரும். வழக்குகளில் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. கேது பகவான் சஞ்சார நிலையால் குலதெய்வ அருள் கிடைக்கும். குழந்தைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீங்க. இடம் வாங்குகின்ற முயற்சி வெற்றியாகும். ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் சேரும். முயற்சிக்கேற்ப உங்கள் செயல்கள் லாபமாகும். எதிர்பாராத வரவுகளால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். இந்த மாதத்தில் பெண்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. மாதத்தின் முற்பகுதியில் ஆடம்பர செலவுகள் செய்து சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும் என்கிறனால
செலவுகளை நீங்கள் நிதானமாக செலவு செய்யுங்க. யோசிக்காமல் சில காரியங்கள் செய்து அதனால் நெருக்கடிக்கு ஆளாகுவீங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவது சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். விரய குருவால் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். விளைச்சல் லாபத்தை வழங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதுடன் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்கிறது நல்லது. சந்திராசிரமம் என்னென்னு பார்க்கும்பொழுது ஏப்ரல் 2, 3. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 15, 20, 24, 29. ஏப்ரல் 6, 11. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது சிவபெருமானை வழிபட சங்கடங்கள் அனைத்தும் தீரும். மிருகசீரிடம் 1, 2 பாதம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இரத்த யுத்த சகோதர பராக்கிரம காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எப்போதும் சுறுசுறுப்பும் வேகமும் நிறைந்திருக்கும். இந்த மாதத்தில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதனின் 4ஆம் பார்வை ராசியில் பதிவதுடன் 10ஆம் பார்வை ராசிக்கு 7ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். சிலர் புதிய இடம் வாங்குவீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் ராகுவால் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். நினைத்ததெல்லாம் நடந்தேறும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வம்பு வழக்குகள் இல்லாத நிம்மதியான நிலை ஏற்படும். மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் செலவுகளை அதிகரிப்பார். புதிய பொருள்களை வாங்க வைப்பார். உங்கள் அந்தஸ்தை உயர்த்துவார். வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்களை விலக்கி வைப்பார். குரு பகவானின் பார்வைகள் 4, 6, 8 இடங்களில் பதிவதனால உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் விலகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள்லாம் விலகி போவாங்க. சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பணியாளர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும். நிலைமையை உணர்ந்து செயல்படுவீங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் கவனமாக செயல்படுவதன் மூலம் தலைமையின் அன்பை பெற முடியும். புதிய பொறுப்புகளை அடைய முடியும். மாணவர்கள் தேர்வை கவனத்தில் கொண்டு நீங்கள் படிக்கிறது அவசியம். சந்திராசிரம தினம் என்னென்னு பார்க்கும்பொழுது ஏப்ரல் 3, 4. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 15, 18, 24, 27. ஏப்ரல் 6, 9. பரிகாரம் முருகனை வழிபட முன்னேற்றம் ஏற்படும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பங்குனி மாத ராசி பலன்களில் ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.